ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த கேமரா வந்து இந்த ஃப்ரைடே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஹை அண்ட் கேமரான்னு சொல்லியிருப்பேன் நான். இது வந்து சோனி பிராண்டோட ஒரு அட்வான்ஸ்டு சிசிடிவி கேமரா இது. ஓகே, ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்ன்றதை பார்க்கலாம். ஓகே, இது எப்படி என்ன ஸ்பெஷல், எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டிப்பிக்கலாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா, இதோட ஸ்பெசிஃபிகேஷன், காஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதை வந்து ஒர்க் பண்ண வச்சு பார்க்கலாம். ஒர்க் பண்ண வைக்க முடியுதா என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ண வச்சு இது வந்து எப்படி எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ஸ்பெக்ஸ் வந்து சைடில் கொடுக்குறேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி சோனியோட அட்வான்ஸ் கேமரா. ஓகே, இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா EV1 D70P கலர் வீடியோ கேமரா. அண்ட் இன்புட் வந்து 12 volt 1 amps சப்ளை கொடுக்கணும். அண்ட் இதில் வந்து போர்ட்ஸ் நான் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஸ்டாண்ட் பைக்கான லைட் இருக்குது. மேலே வந்து ஒரு 360 டிகிரி ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம், மவுண்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இது வந்து இந்த டைரக்ஷன்லையும், அப்புறம் இந்த இதுவும் வந்து டாப் அண்ட் பாட்டமுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 kg இருக்கும். இது அவ்வளோ வெயிட் இது. ஸோ இதில் பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ஃப்ராரெட் இன்புட் இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃப்ராரெட் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து RCA வீடியோ அவுட் வந்து இருக்குது. வீடியோக்கும் தனி இது இருக்குது. அப்புறமா இமேஜ் வந்து ஃப்ளிப் பண்ணுமா இல்லை ஸ்ட்ரெயிட் டைரக்ட் இமேஜ்ன்றதை நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் IR செலக்ட்னா என்னென்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ரிமோட்டும் கூட வரும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பலவர சந்தையில் வாங்கினது தான். ஸோ வாங்கும்போது லக்லி வந்து அங்கேயே ரிமோட் இருந்தது. ஓகே, ஸோ நானும் வந்து எப்படியோ லக்லி அங்கே பார்த்துட்டேன் நான். ஸோ அதோட ரிமோட் வந்து இதுதான் அந்த ரிமோட்டு. ஓகே, ஸோ இதுவும் வந்து லக்லி இதை பார்த்து எடுத்துட்டோம். ஸோ இந்த ரிமோட் வந்து சைமல்டேனியஸாக 3 கேமரா சப்போர்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து சந்தையிலேருந்து 2 கேமரா தான் வாங்கணும். 2 தான் இருந்தது, 2 வாங்கிட்டோம் நம்ம. அண்ட் இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க. நான் ப்ரைஸ் வந்து சைடில் போடுறேன் நான். இது வந்து நீங்கள் ஆன்லைனில் இந்த மாடல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஹியூஜாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கேமரா மட்டுமே 20,000 20,000 ருபீஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு பெருசாக வேல்யூ இருக்காது, ஏன்னா இதோட அட்வான்ஸ் கேமராலாம் வந்துருச்சு. ஸோ அதனால் இதோட வேல்யூ வந்து இப்போ கம்மியாக இருக்கும். பட் இது வந்த புதுசில் வந்து இதோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. சொன்ன மாதிரி இதில் வந்து உங்களுக்கு கேமரா செலக்ட்டுக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. 3 கேமரா நம்ம இதில் வந்து ஒரே ரிமோட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணலாம். நம்ம இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்தந்த இதை ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த IR வந்து செலக்ட் பண்ண, இப்போ நம்ம 2, 1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம 1 or 2லேயே இதில் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் செக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் இருக்குது. ஃபார் நியர் செட் பண்ணிக்கலாம். மேனுவல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபார் ஆர் நியர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இது டேட்டா ஸ்க்ரீன் எனக்கு தெரியல. பேக்லிட் சூஸ் பண்ணால் கொஞ்சம் நைட் விஷன் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து ப்ரீசெட்ஸு. ஓகே, நம்ம ஒரு பொசிஷனில் வச்சு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு குயிக்காக அந்த பொசிஷன் வேணும்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த பொசிஷனுக்கு வந்து மூவ் ஆகும். பொசிஷன் நான் என்ன சொல்கிறதுன்னா, இப்போ கேமரா வந்து ஒரு ஆங்கிளில் நீங்கள் வைக்கிறீங்க, வச்சுட்டு அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ப்ரீசெட் பண்ணி வச்சிடலாம். ஸோ எப்போ ஆன் பண்ணிவிட்டு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த சைடுக்கு வந்து அதை திரும்பிக்கும். அதான் வந்து ப்ரீசெட்டான ஆப்ஷனு. அண்ட் இதெல்லாம் வந்து பேன் டில்ட்டு ஜூமுக்கு. ஓகே, பேன் டில்ட் ஜூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த டைரக்ஷனில் போகணுமா, மேலேயும் கீழே போகணுமான்றது நம்ம இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக பேன் அண்ட் டில்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டாக, டாப் ஆர் பாட்டமு. ஜூமுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாட்டமில். ஸ்லோவாக ஜூம் பண்ணுமா, ஃபாஸ்ட்டாக ஜூம் பண்ணுமான்றது இந்த பட்டனில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பேன் டில்ட் ப்ரீசெட்டும் நம்ம இதை ரீசெட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேன் டில்ட்டை வந்து ரீசெட் பண்ணோன்னா டிஃபால்ட்டு இதுக்கு போவோம். ஓகே, அண்ட் இது என்னன்னு தெரில, எல்லாரும் டைரக்ஷன் செட். ஸோ லக்லி நம்மளுக்கு ரிமோட்டும் கிடச்சிருச்சு கூட. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் RS, அதாவது நம்ம கன்சோல் கனெக்ட் பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரோட இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ RS 232 ஐ திங்க் 2 போட்டிருந்தாங்களே. இதில் பார்த்தீங்கன்னா RS 232Cயும் RS 422 இருக்குது. ஸோ RS 232C வந்து ஐ திங்க் நம்ம ஷார்ட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். 422 வந்து நம்ம லென்த்தர் கேபிள் போட்டு ரொம்ப தூரத்துலேருந்து கூட இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வேரியஸ் ஸ்விட்சுக்கான ஆப்ஷன் வந்து
இப்போ இங்கே வந்து சுவிட்ச் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சுவிட்சுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன மோடு, D30 மோடு, ஐஆர் அவுட், இதெல்லாம் வந்து. அண்ட் இந்த போர்ட்டு இருக்குல்ல, ஸோ இதுக்கான கனெக்ஷன்ஸ் வந்து இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன். அதே மாதிரி இதோட ஜூம், நான் ஸ்பெக்கில் சொன்ன மாதிரி இதோட ஜூம் வந்து ஆப்டிக்கல் ஜூம் மட்டுமே 18x வரும். அது இல்லாமல் டிஜிட்டல் ஜூம் ஒரு 12x வரும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 30x கிட்ட நம்ம இதை வச்சு ஜூம் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இப்போ வாங்கும்போது பவர் அடாப்டர் கிடைக்கல. அண்ட் இதோட போர்ட்டும் பார்த்தீங்கன்னா சோனி ப்ரொப்ரேட்டரின்னு நினைக்கிறேன், இந்த பவர் சப்ளை போர்ட்டு. ஸோ இது வந்து நான் அதுக்கப்புறம் ஷாப்பில் போய் வாங்கினேன் நான். இந்த ஒரு கன்வெர்ட்டர் ஒன்று கிடச்சிது. ஸோ இதை வந்து இதில் சொல்லிவிட்டு, ஸோ இந்த எண்டு வந்து நம்ம இந்த மாதிரி நார்மல் 12 வோல்ட் அடாப்டர் போடுற மாதிரி இது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் அடாப்டரும் வாங்கிட்டேன் நான். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ இதை கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து அதுக்காக தான் டெரஸ் வந்திருக்கேன் நான். ஸோ மாடியில் வச்சுட்டு எந்தளவுக்கு வந்து ஜூம் பண்ணி பார்க்க முடியுது, எவ்வளோ கிளியராக தெரியுது ஆப்ஜெக்ட்ஸுன்றதை நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் RCA கேபிள் கனெக்ட் பண்ணி இந்த மானிட்டர், சின்ன டிவி இருக்குது, இந்த டிவியில் வந்து எப்படி டிஸ்பிளே வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த செக்மெண்ட் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேமரா வந்து நான் பவர் சப்ளை கொடுத்துட்டேன் நான். ஸோ இங்கே இதை வந்து இந்த பொசிஷனில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதுதான் வந்து டெரஸோட வியூ. ஓகே, ஸோ நான் வந்து அந்த மேலே ஒரு டேங்க் தெரியுதுல்ல, அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இங்கே இப்படி இருக்க நம்ம வந்து RCA கேபிளும் அதுக்கப்புறம் பவர் சப்ளையும் கொடுத்துருக்கோம். நான் முன்னாடி இந்த மானிட்டர் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் இதில் வந்து பிரச்சனை என்னென்னா, இதில் AV இன் இல்லை. ஸோ அதனால் வேறு இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா AV போர்ட் இல்லை, ஆண்டனா இருக்குது, பட்டு AV இன் வந்து வேறு டைப்பில் இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட வாட்ச்மேன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ச்மேன் கனெக்ட் பண்ணி எல்லாம் பவர் சப்ளை எல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து ஃப்ளிக்கர் இருக்கும், பிரைட்னஸ். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த டேங்க் இது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிமோட் வச்சு ஆப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதான் ரிமோட்டு. இப்போ வந்து நான் இங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணுறேன் பாருங்கள், ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு திருப்பிட்டு நான் இப்போ வந்து ஜூம் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த டேங்க் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இதை உங்களுக்கு இன்டோரில் காமிச்சிருந்தேன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் அவுட்டோரில் அந்த லாங் டிஸ்டன்ஸ் காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி. ஸோ எவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த டேங்கோட அந்த பைப் லைன் கொண்டு எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ நான் ஜூம் அவுட் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள். சரிதா, அங்கே இருக்க ஒரு ஐட்டம். ஸோ இது வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, கீழே ஒரு தொட்டி இருக்குது, அது ஏதாவது தெரியுதான்னு பாரு. இங்கே ஒரு தொட்டி ஒன்று இருக்குது, இதை நான் ஜூம் பண்ணுறேன். சரிதா, எந்த அளவுக்கு ஜூம் ஆகுதுன்ட்டு. மேலே உள்ள டேப் பாருங்கள், எவ்வளோ தூரம் ஜூம் ஆகுது பாருங்கள். ஓகே, நான் இங்கேருந்து வியூ காட்டுறேன். அங்கே இருக்க டேப்பு உங்களுக்கு தெரியுதா, அங்கே இருக்க டேப்பு இங்கே வந்து எவ்வளோ க்ளோஸ்அப்பில் தெரியுது பார்த்தீங்களா. இதுதாங்க பக்கா கேமரா இது. நான் ஜூம் அவுட் பண்ணுறேன், இப்போ பாருங்கள் எப்படின்ட்டு. பார்த்தீங்களா. ஸோ சூப்பராக இருக்குல்ல இது, இந்த கேமரா நிஜமாகவே ஒர்த்து தாங்க இது அந்த டைமில் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து 2003 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு இது இந்த அளவுக்கு ஜூம் அண்ட் கிளாரிட்டிக்கு வந்து அவ்வளோ ப்ரைஸ் இருந்திருக்கும், 20,000 ப்ளஸ் இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம சந்தையில் வாங்கும்போது 2000க்கு தான் வாங்கும், 1000
தான் ஒரு கேமரா. ஸோ ரொம்ப சீப் தான். பட் அதுவே வந்து அந்த டைமில் இதெல்லாம் வந்து 20,000 இருந்திருக்கும். இப்போ வந்து இது அனலாக்னால மோஸ்ட்லி யூஸ் ஆகாது, எல்லாம் இப்போ டிஜிட்டல் அதுன்னு போயிட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம சிசிடிவி அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காட்டலான்ட்டு. இது வந்து ஒன் ஆஃப் த குட் பர்ச்சேஸ் ஃப்ரம் பல்லாவரம் சந்தை. ஸோ அகெயின் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே. பை.